ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பிஎல் மூவி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஹைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ மூவிக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் என்னமோ ஒரு பிச்சைக்கார மாதிரி ரோட்டு பக்கமாக உட்காந்து குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து திடீர்னு பாஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேர் வராங்க. இப்போ இவங்க ஹீரோ கிட்ட உங்களை கொலை செய்யறதுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணாங்களோ அவங்கள எல்லாத்தையுமே நாங்கள் தடுத்து நிறுத்திட்டோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க பெசாட்டி திருப்பியும் கேப்சூலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இவன் ஒரு சிஇஓவா இருப்பான். இவனை யாரோ கொல்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதனால தான் இப்படி சுத்திக்கிட்டு இருக்கான். இப்ப இவன் வந்து என்ன சொல்றான்னா, என்ன ஒருத்தங்க மட்டும் கிடையாது, நிறைய பேர் கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்ப நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படி இருந்து இவங்க திருப்பியும் கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா இவன் முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்பதான் இவங்க 2 பேரும், நீங்க வந்து ஒரு பையனை பத்தி விசாரிக்க சொன்னீங்கல்ல, அவங்கள பத்தி நாங்க விசாரிச்சிட்டோம். இப்ப அவங்க வந்து ஒரு பார்ல இருக்காங்க. ஆனா என்னன்னா, இப்ப அவங்க ஒரு நல்ல நிலைமையில இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க நம்மளோட செகண்ட் ஹீரோவ பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்ட ஃபர்ஸ்ட் ஹீரோ ரொம்பவே ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோவ காட்டுறாங்க. இவன் ஒரு பார்ல உட்காந்துக்கிட்டு இருப்பான். இவன சுத்தி 2 பேரு, இந்தா ட்ரிங்க் பண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்பவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. செகண்ட் ஹீரோ வந்துட்டு, எங்களோட கம்பெனிக்கு நஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல, நான் அவள கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து தான் உள்ள ஒரு பொண்ணு வரா. இவளோட பேரு வந்து ஐரின். இவ தான் வந்து இந்த செகண்ட் ஹீரோவோட ஃபியான்சி. செகண்ட் ஹீரோவோட வீட்ல இருக்கிற எல்லாருமே கம்பெனி வந்து சேஃபா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐரினை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம செகண்ட் ஹீரோவோட பேரு நதி. இப்ப ஐரின் நதி கிட்ட வந்து, நீ வந்து அடம் பண்ணதெல்லாம் போதும், உன்னை வச்சு நான் கொஞ்சம் ஃபன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீ கொஞ்சம் உன்னோட ஃபேமிலியை பத்தி யோசிச்சு பாரு. கிட்டத்தட்ட நீயும் நானும் இப்போ பிசினஸ் பார்ட்னர்ஸ் மாதிரி. இப்ப நான் மனசு வச்சேன் அப்படின்னா நீ ஒரு பில்லியனரா மாறலாம். அதனால கொஞ்சம் நாளா யோசிச்சு பாரு. எனக்கு நீ வந்து என்கிட்ட இருக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிட்ட வந்து செடியூஸ் பண்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் ஏற்கனவே குடிச்ச ட்ரிங்க்ஸ்ல எதையோ கலந்து கொடுத்துருவா போல இருக்கு. அதனால நத்தியும் போதையில என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கிருந்து தடுமாறி வெளியே வந்துடுறான். இப்ப அதே இடத்துலதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹீரோவுமே குப்பை பொறுக்கிட்டு இருக்கான். இவனோட பேர் வந்து பக்கீன். இப்ப பக்கீன் வந்து நத்தீனை பார்த்ததுமே வேகமா அவன்கிட்ட ஓடி போறான். அவனுமே ரொம்ப போதையில இருக்கிறதுனால இவன் மேல அவன் மயங்கி விழுந்துடுறான். இவனுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அவனே பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்கு ஐரினுமே வந்துட்டு, இங்க பாரு அவன் என்னோடது, ஒழுங்கா அவனை விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்லும்போது இவன் முடியாது அப்படின்ற மாதிரியே நின்றுகிட்டு இருக்கான். அதனால அங்க இருக்கிற அடியாளை விட்டு அவனை அடிக்க சொல்லும்போது இவன் அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையுமே அடிச்சு துரத்திடுறான். இதனால ஐரின் பக்கின் கிட்ட போயிட்டு, நான் யாரோட டாக்டர்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கம்பெனி நேம் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. பட் இருந்தாலும் இவனுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. இப்போ பக்கின் ஐரின் கிட்ட, நான் வந்து உன்னை வார்ன் பண்றேன், இவன் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறான். அங்க ஒரு பெட் இருக்கு, அதுல படுக்க வைக்கிறான். இப்போ நத்தி தான் போதையில இருக்கான்ல, அதனால அவனோட கையை பிடிச்சு அவனோட கன்னத்தை தடவுறது, அவனோட பாடியை டச் பண்ண வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சில்மிஷமா பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் பக்கினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே ஷாக் ஆயிட்டு அவனை விட்டு கொஞ்சம் தள்ளி வரான். இப்படியே இந்த சீனை கட் பண்ணா அதுக்கு அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. இதுல நத்தி மட்டும் பெட்ல பிறந்த மணியா படுத்திருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது அவனுக்கு ஒரே ஷாக் ஆகி போயிடுது. இது என்ன இடம், நான் எப்படி இங்க வந்தேன், அது மட்டும் இல்லாம நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி குழப்பத்தோடயே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து தான் பக்கினுமே அவனுக்காக காஃபி போட்டு எடுத்துட்டு வரான். இதை பார்த்து நத்திக்கு ஒரே ஷாக்கு. நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பக்கின் வந்துட்டு, அது வேற ஒன்றும் இல்லை, நேற்று நைட் நீ கொஞ்சம் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தியா, அதனால நீ வந்து கொஞ்சம் சரியில்லாத நிலைமையில இருந்த, அதனால தான் உன்னை கோல்டு வாட்டர்ல கொஞ்சம் குளிக்க வச்சேன். அதனால எங்க உனக்கு கோல்டு வந்துடுமோன்னு எனக்கு கொஞ்சம் பயமாவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக் எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறான். இவனும் வாங்கி அதை குடிச்சுக்கிட்டே ஒவ்வொன்றா திங்க் பண்ணி பார்க்குறான். நேற்று நைட் நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தோம், நம்மளோட சுயநினைவிலே இல்லை. அப்படி இருந்தும் கூட இவன் வந்து என்னோட பாடிக்கும் என்னோட பணத்துக்கும் வந்து ஆசைப்படாம என்னை இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பக்கினை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நத்திக்கு நேற்று நைட் நம்மளுக்கு ஒழுங்கா எதுவுமே போகலை அப்படின்னாலும் நம்ம கடைசியாக ஒரு நல்ல மனுஷனையாவது மீட் பண்ணியிருக்கோமே அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். இப்போ நத்திக்கு பக்கின் நேற்று நைட் குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு இருந்தான்ல, அதெல்லாம் ஞாபகத்தில் வர ஆரம்பிக்குது. நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, நீ குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு இருந்த அப்படிதானே அப்படின்னு சொல்லி கையை தூக்குறான். அதுல இவன் போத்திருந்த பெட்ஷீட் கீழே விழுந்துடுது. இவனும் தடுமாறிக்கிட்டே அதை எடுத்து திருப்பியும் போத்திக்கிறான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட போயிட்டு, நேற்று நைட் என்னை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசையுமே கொடுக்குறான். அப்போ பக்கீனுக்கு வந்து, இப்போ கூட உனக்கு என்ன ஞாபகம் இல்லைல்ல அப்படின்ட்டு நினைக்கிறான். இப்போ நத்திக்கு வர அப்பா கிட்ட இருந்து கால் வருது. அப்பா செமையா அவனை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நேற்று நைட் அவளையே நீ தனியா விட்டுட்டு வந்த அப்படின்ட்டு. பதிலுக்கு நத்தியுமே நேற்று நைட் நடந்ததெல்லாம் சொல்றதுக்கு ட்ரை பண்றான். பட் இருந்தாலும் அப்பா இது எதையுமே கேட்கற மாதிரி இல்லை. என்ன நடந்தாலுமே சரி,
நம்மளோட கம்பெனி அவங்களோட கம்பெனியோட சேர்றது தான் நல்லது. ஸோ அதனால அவகிட்ட மன்னிப்பு கேட்டு திருப்பியும் சமாதானப்படுத்துற வழிய பாரு அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்ணிடுறாங்க. அப்பதான் வந்து பக்கீனுக்கு ஒரு விஷயமே புரிய வருது. ஐரனுக்கும் நத்திக்கும் இடையில கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறது. இப்ப பக்கீன் நத்தி கிட்ட போய் உட்காந்துட்டு கவலைப்படாதன்னு சொல்லும்போது நத்தி வந்துட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கேக்குறான். அப்பதான் ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல இவங்க 2 பேருமே சின்ன பசங்களா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இதுல பக்கீன் நத்திக்காக ஒரு பொம்மை செஞ்சு கொடுத்திருப்பான். இத பார்த்து இவன் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டு, பெருசாயிட்ட பிறகு நீ என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்கும்போது இவனும் ஆமா அப்படின்ற மாதிரி தலையை ஆட்டிட்டு பக்கத்துல இருக்கிற புல்ல வச்சு ஒரு ரிங் மாதிரி செஞ்சு கல்யாணம் மாதிரி பண்ணிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிருப்பாங்க. நக்கின் இதைத்தான் பக்கின் கிட்ட கேட்டிருப்பான் போல இருக்கு. இப்ப அங்க இருக்கிறவரு ரொம்பவே ஷாக் ஆயிட்டு, உன்னை யாரும் இந்த கல்யாணத்துல ஃபோர்ஸ் பண்ணலையே, உனக்கு பிரச்சனை அப்படின்னா நீ போலீஸை கூட கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்ப பக்கீனோட ஐடியில வந்து பக்கின் அப்படின்னு சொல்லி பேர் எழுதியிருக்குமா, இப்ப ஐரா கேபிட்டலோட ஓனரோட பேரும் வந்து இதே பேர் தான். அதனால இவன் ஒன்றும் அந்த கம்பெனியோட பாஸ் ஆகிட முடியாது அப்படின்னு சொல்லி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அங்க இருக்கிற டிவில ஒரு நியூஸ் போய்கிட்டு இருக்கு. அந்த ஐரா கம்பெனியோட பிரசிடென்ட்டை நாங்க இனிமே தேடி கண்டுபிடிக்கல அப்படின்ற மாதிரி அங்க நியூஸ் போய்கிட்டு இருக்கு. அதாவது இவன் தலைமறைவா இருக்கிற மாதிரி தானே இருப்பான். ஸோ அதனால இவனை காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நத்திக்கு நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது நம்மளுக்குமே பகின் அப்படிங்கிறவனா தெரியும். இப்ப அவன் தான் இவன் அப்படின்ற மாதிரி நம்ம வீட்டுல சமாளிச்சிட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. அப்ப நத்தி பகின் கிட்ட, இனிமே உன்னோட வேலை என்னன்னா நீ எனக்கு ஹஸ்பண்ட் மாதிரி ஆக்ட் பண்ணணும். அதுக்கு பதிலா நான் உனக்கு மாசம் மாசம் 50,000 ரூபாய் பணம் கொடுப்பேன். ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது இவனும் சரின்னு சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்றான். பட் இருந்தாலும் இவனோட மனசுக்குள்ள எப்படியோ ஒரு வழியா கடைசி என்கிட்டயே வந்துட்டல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் நத்தி பக்கின ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்கிற பாத்ரூம்ல குளிக்க சொல்லும்போது இவன் வந்துட்டு நீயும் குளிக்கிறதுக்கு வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு இருக்கான். இதை கேட்ட இவனுக்கு ஒரே ஷாக்கு. அப்பதான் பக்கின்னு சொல்றான், நம்ம 2 பேத்துக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவன் வந்து இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து இவன் சிரிச்சுட்டு ஒன்னும் இல்லை, நான் சும்மா தான் கிண்டல் பண்ணேன், நான் ஃபர்ஸ்ட் போய் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு போயிடுறான். அப்பதான் நத்தின்னு நினைக்கிறான், ஏற்கனவே இவன் என்ன முழுசா பார்த்துட்டான், இதுல வர இவனை கூட நான் குடும்பம் நடத்துற மாதிரி நடிக்க வேற செய்யணுமே, எப்படி இதை மெயின்டைன் பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பக்கின் குளிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நத்தி ட்ரெஸ் எடுத்துட்டு வருவான். உன்னோட ட்ரெஸ் எல்லாம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறான். அப்ப அவங்க முழுசா இருக்கிறத மொத்தமாவே பார்த்துடுறான். இப்ப பக்கினுமே இதை நோட் பண்ணிட்டு என்னாச்சுன்னு கேட்கும்போது இவன் கொஞ்சம் பதறிக்கிட்டு ஒன்னும் இல்ல, உன்னோட ட்ரெஸ் இங்க இருக்கு, நான் வெளியே வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடிடுறான். நத்திக்கு அவனுக்கு அவனே சமாதானப்படுத்திக்கிறான். நீ வந்து ஸ்ட்ரைட்டடா, உனக்கு மைண்ட் இந்த மாதிரிலாம் போகக்கூடாது, நீ கொஞ்சம் நிதானமா இரு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதே அப்போன்னு பார்த்து அப்பா கால் பண்றாங்க. அதுவும் வீடியோ கால் வேற பண்றாங்களா, இவனும் அட்டன் பண்ணி பேசினான். இப்ப அப்பா வந்துட்டு உனக்கும் ஐரீனுக்கும் இடையில கல்யாணம் பண்ணியே ஆகணும், அதனால சீக்கிரமா வீட்டுக்கு கிளம்பி வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துலயே தான் ஐரீன் இருப்பா. இப்ப ஐரீன் இவங்கிட்ட வந்துட்டு இங்க பார், உனக்காக நான் எவ்வளவு காசு வேணாலும் செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், நம்ம 2 பேரும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்பதான் இவன் வந்து இவனோட மேரேஜ் சர்டிபிகேட்டை காட்டிட்டு எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து இவன் வேற குளிச்சுட்டு அப்படியே வெளியே வந்து நிக்கிறான். இதை பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. அப்ப ஐரீன் வேற பின்னாடி நிக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பகின் வேணும்னே ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்து அவனோட ஃபுல் பாடியுமே வந்து காட்டிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து நத்தி ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு போனை கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பகின் கிட்ட வந்துட்டு உனக்கு தான் நான் ட்ரெஸ் கொடுத்தேன், எதுக்காக அதை போடாம வந்த அப்படின்னு கேட்கும்போது பகின் வந்துட்டு உன்னோட ட்ரெஸ் எனக்கு ரொம்பவே சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்றான். இப்ப நத்திக்கு வேற ஒரு டவுட் வந்துடுது, நம்மளை விட இவன் என்ன அவ்வளோ பெருசா இருக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை மேலே கீழேயும் பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்ப அவனோட மைண்ட் வந்து டைவர்ட் ஆக ஆரம்பிக்குதா. அவனையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு சரி பரவாயில்ல, நான் போய் உனக்கு வேற ட்ரெஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறதுக்கு ட்ரை பண்றான். அப்ப கார் ஸ்லிப் ஆகி கீழே விழுகிற மாதிரி போயிடுறான். பக்கின் தான் அவனை பிடிக்கிறான். அப்ப ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கொஞ்ச நேரம் பாத்துக்கிறாங்க. அப்பவும் நத்திக்கு பக்கின் யாரு அப்படிங்கிறது தெரியல. இப்ப பகின் வந்து நத்தி கிட்ட ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது இவனும் நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்ப பகின் வந்து இப்ப கூட நான் யாரு அப்படிங்கறத நீ கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல, நம்ம அப்புறமா இதை பத்தி அவன்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்துதான் இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அதுல ஜோ அப்படிங்கிறவன் கால் பண்ணிட்டு உங்களை நான் பிக்கப் பண்றதுக்கு வரவா அப்படின்னு கேட்கும்போது இவன் வந்து அதெல்லாம் தேவையில்ல, நான் என்னோட ஒய்ஃபோட வீட்டுல இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்ட ஜோ ஒரே ஷாக்கு. உங்களுக்கு தான் கல்யாணம் ஆகலையே, அப்புறம் எப்படி ஒய்ஃப் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான்.
அப்ப பக்கின் வந்து, "ஃபர்ஸ்ட்டு நான் உன்கிட்ட ஒரு வேலை சொல்றேன். அத முதல்ல செஞ்சு முடி. என்னோட ஒய்ஃபுக்கு ஒரு ரிங் வாங்கணும். அது நல்லா காஸ்ட்லியா இருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு கால கட் பண்றான். அதுக்கப்புறம் 2 பேரும் வெட்டிங் ரிங் வாங்குறதுக்காக கடைக்கு போயிருப்பாங்க. அப்ப நத்தி வந்துட்டு, "நம்ம 2 பேரும் இப்போ உண்மையான ரிலேஷன்ஷிப்ல இல்ல. பட் இருந்தாலும் அத உண்மை மாதிரி காட்டுறதுக்கு கண்டிப்பா இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு ஐரின் வந்துட்டு நத்தி கிட்ட, "இந்த மாதிரியான காஸ்ட்லி டைமண்ட்லாம் வாங்குறதுக்கு உன்கிட்ட காசு இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்டு வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கா. இவனும் இத கேட்டு டென்ஷன் ஆகிட்டு இவள திட்டலான்னு வரும்போது தான் பக்கத்துல இன்னொருத்தன் நிக்கிறத பாக்குறான். இது நத்தியோட பிரதர் போல இருக்கு. இவன் பிரதரை பார்த்துட்டு, "நீ என்ன இவ கூட பண்ற?" அப்படின்னு கேட்கும்போது இவன் வந்துட்டு, "நீ தான் ஐரின வேண்டாம்னு சொல்லிட்டல்ல, அப்படி இருக்கும்போது நான் அவ கூட இருந்தா உனக்கு என்ன?" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இதனால நத்தி கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு, இப்ப நான் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால அப்பா அவரோட இன்னொரு புள்ளைய ஐரினுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு போல இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பதிலுக்கு இந்த பிரதர் வந்துட்டு, "இப்ப நான் ஒரு பாய், அவ ஒரு கேர்ளு. ஆனா நீங்க வந்து அப்படி கிடையாது. நீயும் பாய், அவனும் பாய்." அப்படின்னு சொல்லி இவங்கள கிண்டல் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இத பார்த்து அந்த பக்கத்துல இருக்கிற பக்கீனுக்கு டென்ஷன் ஆகி அவனோட மூஞ்சிலே வந்து ஒரு பஞ்ச் விடுறான். அப்ப ஐரினுக்கு இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. அதுல பக்கீன் வந்து ஷேவ் பண்ணாம இருப்பான். இப்ப இதுல ஷேவ் பண்ணிட்டு இருப்பானா, இந்த பஞ்ச பார்த்த பிறகுதான் இவனும் அவனும் ஒரே ஆள் அப்படின்ற மாதிரி இவளுக்கு தோணுது. உடனே பக்கீன் கிட்டயும் நத்தி கிட்டயும், "ஒழுங்கா இப்ப என்கிட்ட சாரி கேளுங்க. இல்ல அப்படின்னா போலீஸை கூப்பிடுவேன்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்துதான் உள்ள இன்னொருத்தன் என்ட்ரி ஆகுறான். இவன் தான் அந்த கடையோட ஓனர் போல இருக்கு. இப்ப ஐரினும் அந்த பிரதரும் சேர்ந்து அவன்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. "இவங்க என்ன அடிச்சுட்டாங்க. அதனால இவங்கள போலீஸ்ல புடிச்சு கொடுங்க." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் "ஓ அப்படியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு பக்கீல பாக்குறாங்க. அப்ப பக்கீல பார்த்த பிறகுதான் தெரியுது இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த ஆளு இந்த உண்மையை வெளியே யார்கிட்டயுமே காமிக்காம அங்க இருக்கிற 2 பாடி கார்டை கூப்பிட்டு, "ஃபர்ஸ்ட் உங்களை தான் அரெஸ்ட் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அங்கிருந்து கூட்டிட்டு போக சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நத்தின் கிட்டயும் பக்கீல் கிட்டயும், "உங்களுக்கு இந்த கடையில என்ன வேணுமோ வாங்கிக்கோங்க. உங்களுக்கு நான் இன்னைக்கு ஸ்பெஷலா ஒரு டிஸ்கவுண்ட் தரப்போறேன்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இத கேட்ட நத்தி கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுது. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ரிங் செலக்ட் பண்றதுக்காக உட்காந்துருப்பாங்க. அப்ப நத்தி வந்துட்டு, "என்கிட்ட கம்மியான காசு தான் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி ரிங் நீங்க குடுங்க." அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். அதுக்கு அந்த ஓனர் பெரிய டைமண்ட் வச்சு ரொம்பவே காஸ்ட்லியான ரிங் எல்லாம் காமிச்சுக்கிட்டு இருப்பான். இத பார்த்து நத்தி கொஞ்சம் டவுட் வந்துடுது. இது ஒரிஜினல் தானா இல்லைன்னா டூப்ளிகேட்டா அப்படின்ற மாதிரி கேட்குறான். உடனே இவன் வந்துட்டு, "இது ஒரிஜினல் தான். என்ன இதோட அந்த மெட்டல் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ கதையெல்லாம் சொல்லி அந்த ரிங்க அவனை வாங்க வச்சிடுறான். அதுக்கப்புறம் நத்தி அதுல இருந்து ஒரு ரிங் எடுத்து அவனே அதை போட்டுக்கலான்னு ட்ரை பண்ணும்போது பக்கின் வந்து அதை கையில வாங்கிட்டு அவனே அவனோட கையால நத்திக்கு அந்த ரிங்கை போட்டு விடுறான். அப்ப அவன்கிட்ட, "உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் இருக்கேன், நீ பயப்படாத." அப்படின்னு சொல்லும்போது நத்தி வந்துட்டு, "என்னதான் இருந்தாலும் உனக்கு வந்து எதுவும் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப பக்கீன், "நான் உனக்கு ஹெல்ப் பண்றது உனக்கு பிடிக்கலையான்னு?" கேட்கும்போது இவன் அப்படிலாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அவனோட கையை எடுத்துக்கிறான். அப்ப பக்கீன் வந்து அவனோட ரிங்கை போட சொல்லி அதை நத்தி கிட்ட கொடுக்கும்போது அதை ஓரமா நின்றுட்டு இருந்த 2 பேர் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப பக்கீன் வந்து திரும்புங்க அப்படின்ற மாதிரி சிக்னல் காட்டுறான். அதனால இவங்க 2 பேருமே திரும்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நத்தி வந்து பக்கீனுக்கு ரிங்கெல்லாம் மாட்டி விட்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நத்தியோட வீட்டுல அப்பா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப நத்தியோட பிரதர் ரொம்பவே கோவமா வந்து அப்பா கிட்ட கத்த ஆரம்பிக்கிறான். அங்க என்ன நடந்ததோ அது எல்லாத்தையுமே சொல்லிட்டு, "இந்த மாதிரி என்னோட வாயில அடிபட்டுச்சு." அப்படின்னு சொல்லி அதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கான். அப்பாக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்பவே கடுப்பாகுது. நத்தியை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கும்போது அப்போன்னு பார்த்து அங்க நத்தியுமே வந்துடுறான். அப்ப அப்பா சொல்றாங்க, "உன்னோட அம்மாவோட கம்பெனியை உன்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒழுங்கா நீ கல்யாணம் பண்ணியிருந்திருக்கணும். சும்மா டைம் பாஸ்க்குலாம் நீ அவனை உன் கூட வச்சுட்டு இருந்த அப்படின்னா கண்டிப்பா உன்னோட அம்மாவோட கம்பெனியை உன்கிட்ட கொடுக்க மாட்டேன்." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நத்தி வந்து அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை அப்பா கிட்ட காட்டுறான். "நான் ஒன்றும் சும்மா போலியா நடிக்கல. நானும் அவனும் உண்மையாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்." அப்படின்னு சொல்றான். அப்பா சொல்றாங்க, "இங்க பாரு, ஆர்யா கேபிட்டலோட உண்மையான ஓனரோட பேருமே பக்கின் தான். நீ அந்த பக்கினும் இந்த பக்கினும் ஒரே ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்க. கிட்டத்தட்ட நீ ஏமாந்துருக்க." அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நத்தி வந்து, "அவன் உண்மையாவே ஐரா கேபிட்டலோட ஓனரா இல்லையா அப்படிங்கறத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. எனக்கு வேண்டியதெல்லாம் இப்ப நான் ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னோட அம்மாவோட பிசினஸ் எனக்கு வேணும்." அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கு அப்பா வந்துட்டு, "ஓ அவ்வளவு தைரியமா உனக்கு? அப்படின்னா சரி, அவனை நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வா. அவனை பத்தி நானே தெரிஞ்சுக்கிறேன்." அப்படின்னு சொல்லும்போது இவனும் அதை ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் பக்கின் கிட்ட அவனோட பாடி கார்டு வந்துட்டு, "இந்த மாதிரி ரிங்க நத்திக்கு நீங்களே போட்டு விட்டீங்களாமே?" அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். பதிலுக்கு இவனும், "சம்பளம் ஒழுங்கா வரணுமா இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இப்போ பக்கீனுக்கு நத்தி கால் பண்ணிட்டு, "சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வா." அப்படின்னு சொல்லும்போது இவனுமே அவனை மீட் பண்றதுக்காக போறான். அப்ப 2 பேரும் சேர்ந்து ஒண்ணா போய்க்கிட்டு இருக்காங்க. அப்ப நத்தி வந்துட்டு, "என்னோட அப்பா கிட்ட நீ நல்லபடியா நடந்துக்கோ." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து இவனோட ஃபேமிலி ஃபுல்லாவே இவங்களோட ஃப்ரண்ட்ல நின்னுக்கிட்டு இருக்கு. இப்ப பக்கீன் ரொம்பவே தைரியமா, "என்னோட பேர் தான் பக்கீன். நான் தான் இவனோட ஹஸ்பண்ட். அது மட்டும் இல்லாம இனிமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்டயே சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அப்பா இதெல்லாம் நம்புற மாதிரி இல்ல. அப்ப பக்கீன் நத்திய அவன்கிட்ட பிடிச்சு இழுத்துட்டு, "இவனோட ஹஸ்பண்ட் நானு. அப்படி இருக்கும்போது இவனுக்கு ஏதாவது
ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அப்பா வந்து நான் அவனோட அப்பா, நீ என்னைய வந்து மிரட்டிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறாங்க. நதி பகின் கிட்ட போதும் இது கொஞ்சம் ஓவரா போற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இவன் அதை விடுற மாதிரி இல்ல. வேணும்னே அவன்கிட்ட ரொமான்டிக்கா பேசுறதுக்கு ட்ரை பண்றான் எல்லாரும் முன்னாடியுமே. உனக்கு என்ன உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து அப்பாவுக்கு கடுப்பாயிடுது. போது நிறுத்துங்க, அவங்களுக்குலாம் வெக்கமாவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அதுல அப்பாவுக்கு நெஞ்சு வலி வந்துருது. நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் நத்தி பகின் கிட்ட போயிட்டு இந்த மாதிரிலாம் ஏன் பண்ற அப்படின்னு கேட்கும்போது, இதுக்கு பகின் வந்து இப்படி நம்ம பண்ணாதான் அவங்க நம்மள நம்புவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒண்ணா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பா வந்து இப்ப நத்திக்கு கல்யாணம் ஆனதுனால அவனோட அம்மாவோட கம்பெனிய திருப்பி அவனுக்கே குடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, இது அம்மாக்கும் புள்ளைக்கும் சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. அதெல்லாம் குடுக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் அவங்க உண்மையான கப்புள்ஸா என்னங்கிறதே தெரியல. அத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கிறத தள்ளி நின்னு நத்தியும் பக்கினும் கேட்டுடுறாங்க. அப்ப நதி சொல்றான், "நம்ம இப்படி பண்றதுனால அவங்க நம்மள நம்ப மாட்டாங்க போல இருக்கு" அப்படின்னு சொல்லும்போது, பக்கின் வந்துட்டு, "நீ இத பத்திலாம் கவலைப்படாத. நம்மளோட அடுத்த ஸ்டெப்ல இவங்க கண்டிப்பா நம்மள வந்து நம்புவாங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல 2 பேரும் பெட்ரூம்ல இருக்காங்க. இப்ப நைட்டு கப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்களோ, அந்த மாதிரி ஆக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நதிக்கு சுத்தமாவே வரமாட்டேங்குது. அப்ப பக்கின் தான் கொஞ்சமாவது நேச்சுரலா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அவன கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போய்க்கிட்டு இருக்கான். இவனும் சரின்னு சொல்லிட்டு அதுக்கேத்த மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். பட் இருந்தாலும் அவனுக்கு போக போக எல்லாமே பிடிச்சு போயிடுது. இப்ப இந்த கண்கொள்ளா காட்சிய குடும்பமே நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. நதியோட பிரதர் அப்பா கிட்ட போயிட்டு, "இன்னும் இந்த கண்கொள்ளா காட்சிய நம்ம பார்க்கறதுக்கு கன்டின்யூ பண்ணணுமா?" அப்படின்னு கேட்கும்போது, அப்பாக்கு கடுப்பாயிடுது. அவனோட மண்டையிலேயே ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் 3 பேரும் சேர்ந்து அந்த கதவ க்ளோஸ் பண்ணிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேரும் ஆக்ட் பண்றதையே ஸ்டாப் பண்றாங்க. அப்ப பக்கீன் நினைக்கிறான், இன்னும் நான் யாரு அப்படிங்கிறதே ஞாபகம் இல்லல அப்படின்ற மாதிரி இவனோட மனசுல கொஞ்சம் ஃபீலிங்ஸ் இருக்கு. அதே நேரம் நத்திக்கு பக்கீன் அவன கிஸ் பண்ணது தான் திருப்பி திருப்பி ஞாபகம் வந்துட்டே இருக்கு. இவனும் அத நினைக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறான். பட் இருந்தாலும் அவனால சுத்தமா முடியல. 2 பேரும் அதுக்கப்புறம் தூங்கறதுக்கும் ட்ரை பண்றாங்க. 2 பேத்துக்கும் சுத்தமா தூக்கம் வரல. அதுக்கு அடுத்த நாள் காலையில ஃபேமிலியா எல்லாருமே மொத்தமா உட்காந்துருக்காங்க. அப்ப அப்பா சொல்றாங்க, "நீ என்னதான் கல்யாணம் பண்ணியிருந்தாலுமே, நாங்க சொல்ற மாதிரி நீ கல்யாணம் பண்ணல. ஸோ அதனால உனக்கு இந்த கம்பெனிய குடுக்க முடியாது" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்டு இவனுக்கு டென்ஷன் ஆயிடுது. இப்ப நான் மட்டும் ஐரீன கல்யாணம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, நீங்க வந்து என்ன வச்சு உங்களோட பிசினஸ டெவலப் பண்ணியிருப்பீங்க. ஆனா இப்ப அதெல்லாம் முடியல அப்படிங்கிறதுனால தானே இப்படிலாம் சொல்றீங்க. நான் வந்து இத சும்மா விடுறதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கீன கூப்பிட்டுட்டு தனியா போறான். அப்ப பக்கீன் கிட்ட நம்ம என்ன பண்ணாலுமே இவங்க நம்ப மாட்றாங்க. ஸோ அதனால ஒரு பெரிய கிராண்டான வெட்டிங்க நம்ம அரேஞ்ச் பண்ணியே ஆகணும். அப்பதான் நம்ம உண்மையான கப்புள்ஸ் அப்படிங்கிறத இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நம்புவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப பக்கீன் வந்து அவனோட மனசுக்குள்ள, இப்ப நான் தான் பக்கீன் அப்படிங்கிறத இவங்கிட்ட சொல்லவும் முடியாது. அதே நேரம் இவனுக்கு நான் ஹெல்ப்பும் பண்ண முடியாது. பேசாட்டி நம்ம ஜோ கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கு அடுத்த சீன்ல இவங்க 2 பேரும் சேர்ந்து இவங்களோட வெட்டிங் போட்டோஸ புக் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க இதுக்கு முன்னாடியே ஐரீனும் இவனோட பிரதரும் உட்கார்ந்துருக்காங்க. இப்ப ஐரின் இவங்க 2 பேத்தையும் பார்த்துட்டு, "நீங்க 2 பேரும் சேர்ந்து இங்க ஃபோட்டோ எடுக்க வந்திருக்கீங்களே, உங்ககிட்ட அந்த அளவுக்கு காசு இருக்கா? உங்ககிட்ட சுத்தமா காசு இருக்காதுன்னு நெனைக்கிறேன். பெசாட்டி நீங்க 2 பேரும் இங்கேருந்து வெளிய போறது தான் நல்லது" அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு நதியும், "ஏன் உன்னால மட்டும் தான் இங்க ஃபோட்டோ எடுக்க முடியுமா? நானும் என்னோட ஆள் கூட இங்க தான் ஃபோட்டோ எடுப்பேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்தா அங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற மேனேஜர் வேற அங்க வந்துட்டு, "நீங்க எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க? உங்கள மாரி பெரிய இடத்து ஆளுங்களால மட்டும் தான் இங்க ஃபோட்டோ எடுக்க முடியும். இவங்கள மாதிரியான ஆளுங்களாலலாம் ஃபோட்டோ எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இங்க ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு 1.88 மில்லியன் வந்து செலவாகும். அதுக்கான கார்டு வந்து உலகத்திலேயே கம்மியான பேர்கிட்ட மட்டும் தான் இருக்கு. பட் நீங்க வந்து இங்க தாராளமா ஃபோட்டோ எடுத்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பதிலுக்கு பக்கீன் வந்துட்டு, "நீங்க சொல்ற கார்டு இதுதானே" அப்படின்னு சொல்லி ஒரு கார்ட நீட்டுறான். ஐரின் வந்து, "சொல்லப்போனா இந்த உலகத்திலேயே வெறும் 20 பேர் கிட்ட தான் இந்த மாரியான ஒரு பிளாக் கார்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஐரா கேபிட்டலோட ஓனரான பக்கீன் கிட்டயுமே இந்த மாதிரியான கார்டு இருக்கு. உன்னோட பேரும் பக்கீன் அப்படிங்கிறதுனால நீ ஒன்னும் உண்மையான பக்கீனா மாறிட மாட்ட" அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. இத பார்த்து இந்த நத்திக்கு கடுப்பாயிடுது. "இங்க பாரு, அவன் உண்மையான பக்கீனா இல்லையா அப்படிங்கிறத பத்திலாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. சும்மா சும்மா என்னோட ஆள வேற ஒருத்தவங்களோட கம்பேர் பண்ணாத" அப்படின்னு சொல்லும்போது, ஐரின் வந்து, "இப்ப இது உண்மையான கார்டா இல்லையா அப்படிங்கிறது ஸ்வைப் பண்ணா தெரிஞ்சிட போகுது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்டை ஸ்வைப் பண்ண சொல்றா. ஃபர்ஸ்ட் ஸ்வைப் பண்ணி பார்க்கறான் அந்த மேனேஜரு. ஆனா கார்டு அக்செப்ட் ஆக மாட்டேங்குது. இதனால எல்லாருமே இது ஃபேக்கான கார்டு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பதான் பக்கீன் வந்து, "உங்ககிட்ட இருக்கிற ஸ்வைப்பிங் மிஷின்ல என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை ஸ்வைப் பண்றது கூட கெப்பாசிட்டி இல்ல. ஸோ அதனால உங்களோட பாஸை நீங்க கூப்பிடுங்க" அப்படின்னு சொல்லும்போது, மேனேஜர் வந்துட்டு, "பாஸ் எல்லாம் என்னால கூப்பிட முடியாது. நான் வேணும்னா பாடி கார்டை கூப்பிட்டு உன்னை வெளியே அனுப்ப சொல்றேன்" அப்படின்னு சொல்றான். உடனே பக்கீன் வந்து இந்த ஷாப் ஓனருக்கு கால் பண்றான். பட் இருந்தாலும் இவன் அதை கூட நம்ப மாட்டேங்கிறான். "இப்ப சீக்கிரமாவே பாடி கார்டு வந்துருவாங்க, பார்த்துக்கிட்டே இரு, உன்னை வெளியே அனுப்ப போறேன்" அப்படின்னு சொல்லி வாய மூடல. அதுக்குள்ள அங்க அவனோட பாஸ் வந்து நிக்கிறாங்க. இப்ப பாஸுமே மேனேஜரை திட்டிட்டு பக்கீன் கிட்ட போயிட்டு, "உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் கரெக்டா பண்ணி
பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த ஐரின்னு, நீங்க என்னதான் பண்ற அப்படிங்கிறத நானும் வேடிக்கை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்துடுறா. அதுக்கப்புறம் பக்கீனுக்கும் நத்திக்கும் தேவையான வெட்டிங் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்து டேபிள் மேல வைக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிறவங்க வந்துட்டு, நீங்க நினைச்ச மாதிரியே ஃபேமஸான டிசைனர் கிட்ட இருந்து இதை நாங்க டிசைன் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, பக்கத்துல இருக்கிற ஐரினுமே இதை நோட் பண்ணிட்டு, சும்மா வெறும் பாக்ஸை வச்சு வேடிக்கை காட்டிட்டு இருக்கீங்களா, அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் ஃபேக் தான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே அங்க இருக்கிறவங்க அந்த ட்ரெஸ்ஸை ஓபன் பண்ணி காட்டுறாங்க. அந்த ட்ரெஸ்ல இருக்கிற டேகை வச்சு அது அந்த ஃபேமஸான டிசைனர் பண்ண ஒரு ட்ரெஸ் தான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வருது. பக்கின் பக்கத்துல இருக்கிற நத்தி கிட்ட இந்த ட்ரெஸ் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது, இவனும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து ஐரனுக்கு கடுப்பாகுது. இதெல்லாம் உண்மையாவே ஃபேக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அப்போன்னு பார்த்துதான் அந்த ஃபேமஸான போட்டோகிராஃபர் உள்ள வரான். அவன் பக்கின் கிட்ட ரொம்பவே சகஜமா பேசிக்கிட்டு இருக்கான். நான் இன்னைக்கு உங்களை போட்டோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே ஃபேமஸான ஸ்டாரை கூட போட்டோ எடுக்காம உங்களுக்காக இங்க நான் வந்திருக்கேன். ஸோ அதுக்காக நீங்க எனக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டுக்கு ரெடியாக சொல்றான். இவங்களும் சரின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்காக போறாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஐரினுக்கு இதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி ரொம்பவே கன்ஃபியூஸ்டா இருக்கு. நதி ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு, நான் அந்த ட்ரெஸ்ல பாக்குறதுக்கு எவ்வளவு நல்லா இருக்கேன், பக்கினிக்கு என் மேல காதல் வராது அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சானோ தெரியல, அவன் ஒரு பாய், ஸோ அதனால இதெல்லாம் நம்ம நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மைண்ட் அவனே சேஞ்ச் பண்ணிக்கிறான். அப்போன்னு பார்த்து தான் வெளியே பக்கினுமே வந்து நத்தியை கூப்பிட ஆரம்பிக்கிறான். இவனும் அவனை போய் பார்க்கறான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போறாங்க. அப்ப அந்த ஃபோட்டோகிராஃபரு கொஞ்சம் நல்லா க்ளோஸா இருங்கப்பா அப்படின்னு சொல்ல இவங்களும் க்ளோஸா வந்து ஒவ்வொரு போஸா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப பக்கின்னு சொல்றான், எனக்கு இந்த மாதிரி இருக்கிறதுல ஹாப்பியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கேட்ட நத்திக்கு ஒரே தடுமாற்றமா போயிடுது. இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மாதிரி அவனுக்கும் ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு திருப்பியும் தோணுது நம்ம ஒரு பாய் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்க ஒவ்வொரு போஸா சேஞ்ச் பண்ணி ஒவ்வொரு ஃபோட்டோவா எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நத்தியோட பிரதர் அங்க எடுத்துட்டு இருக்கிற போட்டோவெல்லாம் பார்த்துட்டு ஐரினி கிட்ட, இவங்க 2 பேரும் இப்படி போஸ் குடுக்கறத பார்த்தா இவங்க 2 பேரும் உண்மையான கப்புள்ஸ் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதனால ஐரின் டென்ஷன் ஆகுறா. அதனால இவனுமே வாய முடிக்கிறான். அதுக்கப்புறம் மேனேஜர் பாஸ் கிட்ட போயிட்டு பக்கினை பத்தி விசாரிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். பட் இருந்தாலும் அந்த மேனேஜர் அது பக்கினி இல்ல அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன க்ளூவை வந்து கொடுக்குறாரு. இதை ஸ்ட்ரைட்டா எடுத்துட்டு போய் ஐரினோட காதுல போடும்போது ஐரினும் இதை கேட்டு ஸ்மைல் பண்றா. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற நத்தியோட பிரதர் கிட்ட போயிட்டு, இங்க சும்மா நின்று டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம், நம்ம ஈவெண்ட்டுக்கான இடத்த புக் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் நதி பக்கின் கிட்ட, ஒரு வழியா ப்ரீ வெட்டிங் ஷூட் எல்லாம் முடிஞ்சுது, இதுக்கப்புறம் வெட்டிங்கான இன்விடேஷனை எல்லார்கிட்டையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா பக்கின் இது எதையுமே கண்டுக்காம, இன்னைக்கு போட்டோ ஷூட் வந்து ரொம்பவே பிரச்சனையில முடிஞ்சிருச்சு, ஆனா அடுத்த வாட்டி இந்த மாதிரி இருக்கக்கூடாது, எல்லாமே பக்காவா பிளான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து நதி வேற பக்கின் கிட்ட பக்கின் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா இவன் இந்த மாதிரி சிந்தனையில இருக்கிறதுனால அவன் கூப்பிடுறதே காதுல விலக மாட்டேங்குது. அதனால நத்தி என்ன நினைச்சுக்கிறானா, ஒருவேளை இவனுக்கு நம்மள கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சோகமாக ஆரம்பிச்சிடுறான். அப்ப பக்கின் வந்துட்டு, சரிவா அடுத்ததா நம்ம ஃபங்க்ஷனுக்கான இடத்த புக் பண்ண போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க போய் கேட்டா ரெண்டோட பிரைஸ் ரொம்பவே அதிகமா சொல்றாங்க. அதனால பக்கின் கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது பக்கினுக்குமே புரியுது, பெசாட்டி இது பத்தியுமே நம்ம ஜோ கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி இவனுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் அந்த இடத்துக்கு ஐரினுமே வரா. இதை பார்த்து நத்தி கடுப்பாயிட்டு, திருப்பி நீங்க வந்துட்டியா அப்படின்னு கேக்குறான். ஐரின் வந்து, நான் ஏற்கனவே செப்டம்பர் 28 என்னோட மேரேஜ் இங்க தான் நடக்கணும்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டேன், ஸோ அதனால நீ வேற இடத்த பார்த்து கிளம்பு, நீ உன்னோட அம்மாவோட இறந்த நாள் அன்னைக்கு கண்டிப்பா உன்னோட வெட்டிங்கை கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ நதி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது பக்கின் தான் அவனை ஸ்டாப் பண்றான். இருந்தாலும் இந்த ஐரின் வாய மூடுற மாதிரி இல்ல. இந்த மாதிரியான காசு இல்லாதவங்கலாம் இந்த மாதிரி இடத்துல வெட்டிங் பிளான் பண்ணவே கூடாது, அது மட்டும் இல்லாம ஒரு குப்பை பொறுக்கிறவனை தானே உன்னோட பார்ட்னரா நீ வச்சிருக்க அப்படின்னு சொல்லி பக்கினை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான். இதனால பக்கினுமே டென்ஷன் ஆயிட்டு, நாங்க நினைச்ச மாதிரி செப்டம்பர் 28 எங்களோட வெட்டிங் நடக்கும், ஏன்னா இந்த இடத்த நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். பைரின்னு உன்னோட பேர் வேணா பக்கினா இருக்கலாம், அதுக்கு நீ உண்மையாவே பக்கினா மாறிட முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பொண்ணு கிட்ட, எனக்கே வந்து இந்த இடத்த புக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறா. இந்த பொண்ணு அங்க இருந்து போறா. போயிட்டு வந்தவ, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஏற்கனவே பக்கின் இந்த இடத்த வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. நத்தியோட பிரதர் வந்துட்டு, கண்டிப்பா பக்கின் வந்து நம்மளோட கல்யாணத்துக்காக தான் இவ்வளோ பெரிய இடத்த வந்து வாங்கியிருக்கணும், ஏன்னா உன்னோட ஃபேமிலிக்கும் அவரோட ஃபேமிலிக்கும் ரொம்பவே நல்ல பாண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நத்தியை பார்த்து ரொம்பவே நக்கலா, உன்னால செப்டம்பர் 28 இங்க கல்யாணமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பைரனுமே, நீ சொல்றதும் கரெக்ட் தான், என்னோட கல்யாணத்துக்காக கூட இவ்வளோ பெரிய ஹோட்டலை வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம பக்கின் பார்க்கறதுக்கு ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது பக்கத்துல இருக்கிற பிரதர் வந்துட்டு, என்னதான் இருந்தாலும் என்னைய மறந்துடாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பதிலுக்கு ஐரனும், உன்னை நான் மறப்பனா
அப்படின்ற மாதிரி சொல்றா. இவங்கலாம் இப்படி பேசிட்டு இருக்கிறத நத்தி பார்த்துட்டு கடுப்பாயிட்டு அங்கேருந்து போகலான்னு ட்ரை பண்ணும்போது, பக்கீன் அவன ஸ்டாப் பண்ணிட்டு அங்க இருக்கிற பொண்ணுகிட்ட, "இந்த இடத்த பக்கீன் ஐரினோட கல்யாணத்துக்காக தான் வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க" அப்படின்னு கேட்கும்போது, இந்த பொண்ணு செக் பண்ணிட்டு, "இல்ல, இல்ல மிஸ்டர் பக்கீனுக்கு தான் கல்யாணமா, அதுக்காக தான் இந்த இடத்த வாங்கியிருக்காங்க" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு அந்த 2 பேத்துக்கும் ரொம்ப ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் பக்கீன் ஐரின் கிட்ட, "வர செப்டம்பர் 28 எனக்கும் இவனுக்கும் இடையில கண்டிப்பா வெட்டிங் இங்க தான் நடக்க போகுது. இத யாராலயுமே மாத்த முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க இருக்கிற இடத்த சுத்தி பார்க்கறதுக்காக நத்திய கூட்டிட்டு போறான். ஐரனுக்கு இவன் தான் உண்மையாவே பக்கீனா இருப்பானான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வருது. இவ வேகமா அவளோட அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு, இந்த மாரி பக்கீனுக்கு கல்யாணம் நடக்க போகுதாமே, அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கிறா. இதுக்கு அப்பாவும், ஆமாம்மா, அங்க இருக்கிறவங்கலாம் சீக்ரெட்டா இத பேசிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா, பக்கீன் வந்து அவங்களோட சைல்ட்ஹுட் ஸ்வீட்டாட்ட கல்யாணம் பண்ணிக்க போறதா சொன்னாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட இவளும் கால கட் பண்ணிட்டு, எனக்கு என்னமோ இவங்க 2 பேரும் நம்ம கிட்ட நல்லா நடிக்கிறாங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரு கிளப்ல தான் மீட் பண்ணாங்க. அப்படி இருக்கும்போது இவன் பக்கீனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நாத்திக்கு ஒரு டவுட் வருது. உனக்கு எப்படி இந்த இடம் வந்து வெட்டிங்க்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பக்கீன் வந்துட்டு ஒண்ணும் இல்ல. எனக்கு ஜோன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் மூலியமா தான் இந்த வெட்டிங் பிளேஸ நான் புக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப நத்தி வந்து அதுவும் நல்லதா தான் போச்சு. என்கிட்ட காசும் இல்ல. அது மாதிரி கூப்பிடுறதுக்கு ஆளுங்களுமே இல்ல. அதனால இதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் சிஇஓ பக்கீனுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிறது இவங்க 2 பேத்துக்கும் எப்படி தெரியும் அப்படிங்கிறதுல இவனுக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்ப அத பத்தி கேட்கும்போது பக்கீன் அவனோட மனசுக்குள்ள அவன் ஏன் தான் இன்னுமே இப்படியே இருக்கானோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து சுத்தி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பக்கத்துல இருக்கிற பொண்ணுக்கு இவன் தான் பக்கீன் அப்படிங்கிறது நல்லாவே அடையாளம் தெரியுது. அதனால இவனை எப்படியாவது செடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால்ல சுளுக்கு பிடிச்ச மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. இந்த பக்கீனுமே உண்மைன்னு நம்பிட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். இத பார்த்து நதிக்கு செம கடுப்பாகுது. அப்படியே கண்ணுல இருந்து ஃபயர் வராத குறையா அவன பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் பக்கீனுக்கு இவன் ஏன் நம்மள இப்படி டிஃப்ரெண்டா பார்த்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசனையே வருது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் இவன் ஜெலஸ் ஆகுறான் அப்படிங்கிறதே பக்கீனுக்கு புரியுது. புரிஞ்ச அடுத்த செகண்டே அந்த பொண்ண கீழ தள்ளி விட்டுட்டு நதிய பார்த்து சிரிக்கிறான். உடனே அந்த பொண்ணு வந்துட்டு, "எதுக்குங்க அதுக்குள்ள கீழ விட்டுட்டீங்க? எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. என்னோட கைய புடிங்க" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. இத பார்த்து நதி சும்மா இருப்பானா? இவன் வந்து அந்த பொண்ண எழுப்பி விட்டுட்டு அவனோட கைய பிடிச்சுட்டு, "வாங்க டார்லிங் நம்ம சுத்தி பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, பக்கீன அங்கருந்து கூட்டிட்டு போயிடுறான். இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நத்திக்கு, இவனும் நானும் சும்மா ஆக்ட் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நான் ஏன் இப்படிலாம் ஜெலஸா ஃபீல் ஆகுறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அப்ப அவனோட கை வந்து இவனோட கைய பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, டக்குனு அவன்கிட்ட இருந்து விலகிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு சன்செட் ஆகுற இடத்துக்கு போறாங்க. நத்தியோட அம்மாக்கு இந்த இடம்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அதனாலயும் தான் இந்த இடத்துல தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நத்தி பகீன் கிட்ட, "நான் சின்ன வயசா இருக்கும்போது நானும் என்னோட அம்மாவும் அடிக்கடி இந்த இடத்துக்கு வருவோம். இங்க இருந்து அந்த சன்செட்ட பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருப்போம். இது ரொம்பவே அழகா இருக்குல்ல" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவனுமே வந்து அந்த இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்ப நத்தியோட மைண்டுக்கு, நம்ம வந்து இவன அப்ரோச் பண்ணா, இவன் என்ன நம்மள தப்பாவா எடுத்துக்க போறான் அப்படின்ற மாதிரி தோணுது. இதனால நத்தி பகீன பின்னாடி போய் ஹக் பண்ணிட்டு, "என்னோட அம்மா நான் சின்ன வயசா இருக்கும்போதே இந்த மாரி தான் ஹக் பண்ணுவாங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே பேச்சு வாக்குலயே பக்கீனோட கோட்ட லைட்டா விலக்கிட்டு அவனோட பாடிய அப்படியே டச் பண்ணி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இத பக்கீனுமே வந்து கண்டுபிடிச்சிடுறான். ஒரு கட்டத்துக்கு மேல கை போகக்கூடாத இடத்துக்குலாம் போய்க்கிட்டு இருக்கு. இதுக்கு மேல பக்கீனால ஸ்டாப் பண்ணாம இருக்க முடியல. இவன் அவனோட கைய பிடிச்சுட்டு, "இப்படிதான் குழந்தைய கட்டி பிடிப்பாங்களா? இந்த டச்சிங்க பத்தி நீ என்ன நினைக்கிற?" அப்படின்னு கேட்கிறான். அப்ப கூட நத்தி இத பத்தி ஒத்துக்க மாட்டேங்கிறான். "அது வேற ஒண்ணும் இல்ல. உன்னோட பாடி வந்து கொஞ்சம் நல்லா ஃபிட்டா இருந்ததா, அதனால தான் டச் பண்ணிட்டு இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அத சமாளிக்கிறான். இதுக்கு பக்கீன் எந்த பதிலுமே சொல்லாம ரொம்பவே சைலண்டா நின்னுகிட்டு இருக்கான். ஆனா இத நத்தி எப்படி புரிஞ்சுக்கிறான் அப்படின்னா, ஒருவேள நம்ம டச் பண்ணது அவனுக்கு பிடிக்கலையோ, நம்ம அவனுக்கு போர் அடிச்சுட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் ஃபீல் பண்றான். அதனால சரி வா அடுத்த வேலைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து கிளம்பிடுறான். இப்ப பக்கீனுக்கு, இப்ப நான் அவன் மேல எந்த மாதிரியான ஃபீலிங்ஸ்ல இருக்கனோ, அவனுக்கும் அத மாதிரியான ஃபீலிங்ஸ் என் மேல வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து இன்விடேஷன் கார்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நதிக்கு கோல்டன் கலர் கார்டு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது எப்படி இருக்குன்னு சொல்லி பக்கீன் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அப்பதான் பக்கீன் ஒரு ஃபிளாஷ்பேக்க யோசிச்சு பார்க்குறான். அதுல இவங்க 2 பேரும் சின்ன வயசுல இருக்கும்போது, அப்பவே நதி வந்து பக்கீன் கிட்ட, "நமக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னா, அதோட கார்டு கோல்டன் கலர்ல தான் இருக்கணும். அதுதான் எனக்கு பிடிக்கும்" அப்படின்னு சொல்லியிருப்பான். இதுக்கு பக்கீனும் ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். இப்ப அதுக்கேத்த மாதிரி இப்பவும் கேட்கும்போது, இவன் வந்து "உனக்கு என்ன விருப்பமோ அதையே வந்து எடுத்துக்கோ" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் நத்திக்கு, "என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? யாருமே நம்மளோட கல்யாணத்துக்கு வரமாட்டாங்கன்னு தான் தோணுது" அப்படின்னு சொல்லும்போது, "பக்கீன் நீ வந்து நான் சொல்ற மாதிரி பண்ணு" அப்படின்னு சொல்றான். இப்ப நத்தியும், "இப்ப நீ குறிப்பா என்னதான் சொல்ல வர?" அப்படின்னு சொல்லும்போது, அந்த சீன அப்படியே கட் பண்ணி நத்தியோட வீட்ட காட்டுறாங்க. நத்தியோட அப்பா கிட்ட 2 பேரும் இன்விடேஷன் குடுக்கும்போது, அத அவங்க
சுத்தமாவே ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு பையனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டது மட்டும் இல்லாம, இதுக்கு இந்த மாதிரியான இன்விடேஷன் வேற ஒரு கேடா அப்படின்ற மாதிரி 2 பேரையும் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பகீன் வந்துட்டு, "இது சாதாரண கார்டு கிடையாது. இந்த கார்டுல நான் கோல்ட பூசியிருக்கேன்" அப்படின்னு சொல்லும்போது, நத்தியோட அப்பா அதுக்குமே "ஜஸ்ட் கோல்ட பூசியிருக்கீங்க. இது ஃபுல்லாவே ஒண்ணும் கோல்டு கிடையாது. இது சீப்பானது" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்விடேஷனும் ரொம்பவே மட்டம் தட்டி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது பகீனுக்கு சுத்தமா பிடிக்கல. அப்ப அப்பா கழுத்துல இருக்கிற டைல ஒரு சில்வர் பின் இருக்கும். இதையுமே இவன் நோட் பண்ணிட்டு, "அப்படின்னா உங்களோட டைல இருக்கிற பின் மட்டும் என்னவா? அது ஜஸ்ட் சில்வர் தானே" அப்படின்னு கேட்குறான். இருந்தாலும் அப்பா அத விடுறதா இல்ல. "நீ என்ன சொன்னாலுமே சரி, நான் உங்களோட கல்யாணத்துக்கு வரதாவே இல்ல" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அப்பாக்கு அவங்களோட மாமனாரும், மாமியாரும் கால் பண்ணிட்டு, இந்த மாதிரி பகீனுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்களாம். அந்த கல்யாணத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இத கேட்டு இவங்களும் கால கட் பண்ணிட்டு, இந்த மாரி செப்டம்பர் 28 பகீனுக்கு கல்யாணம் வச்சிருக்காங்க. ஸோ அதனால என்னோட பிசினஸ் டீலிங் எல்லாம் பேசுறதுக்கு நான் அந்த கல்யாணத்துல ஜாயின் பண்ணிக்க போறேன். உங்கள மாதிரியான லோ கிளாஸ் அவங்க கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, உண்மையான பகீன் இருக்கான்ல, அவன் "அப்படின்னா இந்த இன்விடேஷன்ல மட்டும் என்ன குறை இருக்கு?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இதுல அப்பாக்கு அதுல இருக்கிற டிசைன் சுத்தமா பிடிக்கல போல இருக்கு. அதுல ஃபாக்ஸோட டெயில் மாதிரி நெறைய டிசைன் போட்டிருக்கும். இது நத்திக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. ஆனா அப்பாக்கு சுத்தமா பிடிக்கல. இதெல்லாம் ஒரு குறை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காரு. கடைசியா "நான் அந்த கல்யாணத்துக்கே வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் கிளம்புன பிறகு, அம்மா அந்த இன்விடேஷன் எடுத்து, இது பின்னாடி யூஸ் ஆகும் அப்படின்ட்டு அத எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நத்தி பக்கிங் கிட்ட ரொம்பவே சோகமா சொல்லிட்டு இருக்கான். "என்ன நடந்தாலுமே சரி, என்னோட கல்யாணத்துக்கு யாருமே வரப்போறதில்ல" அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அப்பதான் பக்கின் அப்பா கிட்ட, "நத்திக்கு இந்த ஃபாக்ஸ் டெயிலோட டிசைன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அத பத்தி ஞாபகம் வருது. எனக்கு இந்த டிசைன் பிடிக்கும் அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு கேட்கும்போது, பக்கினும் அவனோட மனசுக்குள்ள, "ஒரு வழியா நான் ஞாபகத்துல வந்துட்டேனா?" அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஆனா கடைசியில நத்தி கவுத்து விட்டுடுறான். "நம்ம பண்ற ஃபேக்கான விஷயம் எல்லாமே உண்மையா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தானே இத நீ ரெடி பண்ண" அப்படின்னு கேட்கும்போது, பகீனோட மூஞ்ச பார்க்கணுமே, முழுசா கவுத்துட்டான் அப்படின்ற மாதிரி சோகமாகிடுறான். அதுக்கப்புறம் நத்தி கிட்ட "அப்படிலாம் கிடையாது" அப்படின்னு சொல்லும்போது, நத்தி "என்னை யாராவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்களா? என்கிட்ட காசும் இல்ல. எந்த திறமையும் என்கிட்ட இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவன அவனே ரொம்ப தாழ்த்திக்கிறான். அதுக்கு பக்கீனா அப்படின்னா இல்லன்னு சொல்லும்போது, இவனால அத ஏத்துக்கவே முடியல. "உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு பக்கீன் அப்படிங்கிற நேம் இருக்கிற இன்னொருத்தன தெரியும். அவன் என்கிட்ட சம்மர் லீவ்லலாம் நல்லா பேசிக்கிட்டு இருந்தான். சம்மர் லீவ் முடிஞ்ச பிறகு அவனும் என்னை விட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் என்னை தேடி வருவான்னு சொல்லிட்டு நானும் பல வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஒரு நாள் கூட அவன் என்னை தேடி வரவே இல்லன்னு" சொல்லிட்டு பக்கீன பத்தி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப பக்கீன் "அவன் பிஸியா இருந்து கூட உன்னை பார்க்க வராம இருந்திருக்கலாம். ஒருவேளை அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டா நீ என்ன பண்ணுவ?" அப்படின்னு கேட்கும்போது, "இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னா அவன பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப பகீன் "சரி விடு பரவால்ல. இப்ப கூடிய சீக்கிரமாவே நம்மளுக்கு கல்யாணம் வரப்போகுது. அதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நானே பண்ணிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அப்ப பகீன் அவனோட மனசுக்குள்ள, "இந்த கல்யாணம் மட்டும் முடிஞ்சது அப்படின்னா, நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். எப்பவும் உன் கூடவே இருக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கான். இதுக்கப்புறம் வெட்டிங்க்கான டேட்டுமே வருது. நதியோட ஃபேமிலிய சேர்ந்தவங்க எல்லாருமே சிஇஓ பகீனோட வெட்டிங்க அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்திருப்பாங்க. அதே நேரம் ஐரினோட அப்பாவுமே அங்க வந்திருப்பாங்க. இவங்க 2 பேத்துக்கும் என்ன பிரச்சனைன்னா, 2 பேர்கிட்டயுமே இன்விடேஷன் இருக்காது. இன்விடேஷன் இல்லாமயே ஃபங்ஷன் அட்டெண்ட் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. ஆனா அங்க இருக்கிற பாடிகார்டு கண்டிப்பா இன்விடேஷன் இருந்தா தான் உள்ள விடுவேன் அப்படின்ற மாதிரி நின்னுகிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க ஒரு 2 லேடீஸ் இன்விடேஷன காட்டி உள்ள போயிடுறாங்க. இப்ப நத்தியோட பிரதர் மெதுவா ஐரின் கிட்ட "எங்க கிட்ட இன்விடேஷன் இல்ல. உங்களுக்கு இன்விடேஷன் கிடைச்சதா?" அப்படின்னு கேட்கும்போது, இவன் "வாய மூடு" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப ஐரினோட அப்பா, "என்னோட ஃபேமிலியும் பக்கீனோட ஃபேமிலியும் ரொம்பவே க்ளோஸு. அதனால என்ன உள்ள விடுங்க" அப்படின்னு கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க இன்விடேஷன் இல்லாம உள்ள அனுப்ப முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால ஐரினுமே கடுப்பாயிட்டு அங்க இருக்கிறவங்கள புடிச்சு கத்திக்கிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து தான் நத்தியுமே உள்ள பார்க்குறான். அங்க எல்லாருமே நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, "ஏற்கனவே சிஇஓ பக்கீனோட ஃபங்ஷன் முடிஞ்சதா தானே என்கிட்ட பக்கீன் சொன்னான். அத நம்பி தான் நான் இங்க வந்தேன். இங்க பார்த்தா இத்தன பேர் இருக்காங்களேன்னு" சொல்லிட்டு இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப ஐரினுமே வழக்கம் போல காசு இல்லாதவங்கலாம் ஏன் தான் இந்த பக்கம் வராங்களோன்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டு இருக்கா. பதிலுக்கு நதியுமே, "இங்க பாரு, நான் இங்க ஒண்ணும் வேணும்னு வரல. நான் ஒருத்தங்கள தேடி தான் இங்க வந்தேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப அங்க இருக்கிற செக்யூரிட்டி நதி கிட்ட "உங்களோட பேரு தான் நதியான்னு?" கேட்கும்போது, இவனும் "ஆமா" அப்படின்னு சொல்றான். அப்போ உடனே அந்த செக்யூரிட்டி "உங்களுக்காக தான் நாங்க ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லும்போது, அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. இதுல ஐரினோட அப்பாவும் வேற டென்ஷன்ல கத்த ஆரம்பிச்சுடுறாங்க. "நாங்களும் பக்கீனோட ஃபேமிலியும் ரொம்பவே க்ளோஸு. பட் அப்படி இருந்தும் எங்கள இன்விடேஷன் இல்லாம உள்ள விடல. இவன மட்டும் எப்படி உள்ள விடுவீங்கன்னு" சொல்லிட்டு கத்திக்கிட்டு
பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து தான் அந்த ஜோ வரான். ஐரினோட அப்பா கையெல்லாம் குலுக்கிட்டு, "உங்கள பார்த்ததுல சந்தோஷம் ஜோ" அப்படின்னு சொல்லும்போது தான் நதிக்கு இதுதான் ஜோ அப்படிங்கிறதே தெரிய வருது. இப்ப ஐரினோட அப்பா நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லி, "என்கிட்ட இன்விடேஷன் இல்ல. பட் இருந்தாலும் நான் உள்ள போகணும்" அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இடையில இந்த நதி வேற ஜோ கிட்ட போயிட்டு, "நீங்க தான் மிஸ்டர் ஜோவா?" அப்படின்னு கேட்கும்போது, ஜோ வந்துட்டு, "இன்னும் நீங்க ஏன் இங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? உங்களுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. இத பார்த்து ஐரனுக்கு கடுப்பாகுது. இவன் ஏதோ ட்ரிக் பண்ணி தான் உள்ள போயிருக்கான் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பாடி கார்ட்லாம் இருக்க மாட்டாங்க. அதனால நதியோட பிரதர் என்ன சொல்றான்னா, "இப்போதைக்கு இங்க பாடி கார்ட் இல்ல. ஸோ அதனால அவங்க வரதுக்குள்ள நம்ம எல்லாருமே உள்ள பூந்துரலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள எல்லாருமே அங்க வந்துடுறாங்க." இப்ப நதியோட அப்பா பிரதரோட காதுகிட்ட போயிட்டு, "இத முன்னாடியே சொல்ல மாட்டியாடா?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அம்மாக்கு ஒரு யோசனை வருது. ஏற்கனவே இவங்க 2 பேரும் இன்விடேஷன் வச்சுட்டு போயிருப்பாங்கல்ல. அந்த இன்விடேஷன் இவங்க எடுத்து வச்சிருப்பாங்க. இத இவங்க கிட்ட காமிச்சு உள்ள போக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள போகறதுக்கு அத காமிக்கிறாங்க. அவங்களும் நல்லா அத செக் பண்ணி பார்த்துட்டு, எல்லாருமே உள்ள போகலான்னு சொல்லிட்டு எல்லாரையுமே உள்ள அனுப்பிச்சு வச்சுடுறாங்க. நதியோட அப்பா அம்மா கிட்ட இந்த இன்விடேஷன் கார்டு உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு கேட்கும்போது, "அட இது நத்தியோட இன்விடேஷன் கார்டு தான்" அப்படின்னு சொல்றாங்க. இது பார்க்கறதுக்கு மிஸ்டர் பக்கீனோட இன்விடேஷன் கார்டு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இத நான் இங்க எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஐரினுமே கேட்டுடுறா. அப்ப இது எல்லாத்தையுமே இவன் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான். நதி வந்து அவன ரிச்சா காமிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே, எங்க பகீன் வந்து கல்யாணம் பண்ண போறாங்களோ, அதே இடத்துல கல்யாணத்தையுமே செட் பண்ணியிருக்கா. இன்விடேஷன் கார்டையுமே அதே மாதிரி செஞ்சிருக்கான். இவன் சரியான ஏமாத்துக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு நதிய எல்லாருமே பிடிச்சு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் நதி வந்து சோகமா ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருப்பான். எப்பதான் பகீன் வருவானோ அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு பகீனுமே அந்த இடத்துக்கு வரான். இப்ப நதியோட கேள்வி எல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். அது எப்படி மத்தவங்க யாரையுமே உள்ள விடாம என்ன மட்டும் உள்ள விடுவாங்க அப்படிங்கிறது. இப்ப அதையுமே எடுத்துட்டு போய் பகீன் கிட்ட கேட்கும்போது, பகீன் வந்து உண்மைய சொல்ல ஆரம்பிச்சிடுறான். "நான் தான் சிஇஓ பகீன்" அப்படின்ட்டு. இத கேட்டு ஷாக் குறையறதுக்குள்ள அந்த இடத்துக்கு ஐரினுமே வந்துட்டு, "நீங்க 2 பேருமே எல்லாத்தையும் ஏமாத்துறதுக்காக தான் இந்த மாரி பகீனோட பிளேஸ்லயே உங்களோட வெட்டிங்கையும் செட் பண்ணியிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. பக்கம் அப்பா வேற, "நீ அவன் முன்னாடி போனனா எதுவுமே சரிப்பட்டு வராதுன்னு" சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நத்திக்கு இத பத்திலாம் கவலையே கிடையாது. "இப்ப எங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது. ஒழுங்கா என்னோட அம்மாவோட பிசினஸ என்கிட்ட குடுங்க" அப்படின்னு கேட்குறான். அப்பா ஒரு நோட்ல சைன் போட்டு குடுத்துட்டு, "உன்ன நினைச்சா எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. பட் இருந்தாலும் இதுலருந்து உன்ன என்னால காப்பாத்த முடியாதுன்னு" சொல்லிட்டு ரொம்பவே கடுப்பா நின்னுகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து தான் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோகிராஃபர் பார்த்துருப்போம்ல, அவங்க உள்ள வராங்க. அவங்க கூடயே ஜிம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களுமே வராங்க. இவங்க 2 பேரும் ரொம்பவே கேஷுவலா பக்கின் கிட்ட பேசுறத பார்த்துட்டு, ஐரின் வந்துட்டு, "நீங்க 2 பேரும் இவன் கூட சேர்ந்து நடிக்கிறதுக்காக கிளம்பி வந்துட்டீங்களான்னு?" கேட்கும்போது, பக்கத்துல இருக்கிற ஜிம் வந்துட்டு, "உனக்கு உண்மையாவே இவர ஞாபகம் இல்லையா? இவர் தான் வேர்ல்டு கிளாஸ் நம்பர் 1 டிசைனர் அண்ட் ஃபோட்டோகிராஃபர். இவர சுத்தமா உனக்கு தெரியலையா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஐரினும் "அப்படியா?" அப்படின்னு சொல்லி அத கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகி நின்னுகிட்டு இருக்கா. அப்ப அந்த ஃபோட்டோகிராஃபர் அங்க இருக்கிற ரிங்க பார்த்துட்டு, "இந்த ரிங் ரொம்பவே காஸ்ட்லியானதாச்சே" அப்படின்னு சொல்லும்போது, இத ஐரின் சுத்தமா ஒத்துக்கவே மாட்டேங்கிறா. அது ரொம்பவே சீப்பானது அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஃபோட்டோகிராஃபர் வந்துட்டு, "இதோட மதிப்பு கிட்டத்தட்ட 50 மில்லியன் கிட்ட வரும். நீங்க என்னடான்னா இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. இப்ப ஐரின் வந்து, "இந்த காசுக்கே வழி இல்லாதவங்ககிட்டயும், இந்த குப்பைக்காரங்கிட்டயும் எப்படி அவ்வளோ காசு இருக்கும்?" அப்படின்னு கேட்கும்போது, "என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? மிஸ்டர் பக்கீனே வந்து அவர்தான்" அப்படின்னு சொல்லும்போது, ஐரினுக்கு இத கேட்டு ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபர் பக்கீன் கிட்ட, "நான் உங்களுக்காக ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜிம்முங்கிற லேடி இருக்காங்கல்ல, அவங்க அந்த இன்விடேஷன் கார்ட கையில எடுத்துட்டு, "இது ரொம்பவே காஸ்ட்லி அப்படிங்கிறதுனால, நான் இத என் கூடவே வெளிய எடுத்துட்டு போகலாமா?" அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு பக்கீனும் சரின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிறவங்களுக்கு, உண்மையாவே நீ தான் பக்கீனா அப்படின்ற மாதிரி டவுட் வருது. அப்ப பக்கீன் வந்து, "இங்க பாருங்க உங்க 2 பேத்துக்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லியே ஆகணும். உங்களோட டீலிங் எல்லாத்தையுமே நான் கேன்சல் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா, ஒழுங்கா இந்த கல்யாணத்த விட்டு வெளிய ஓடிடுங்கன்னு" சொல்லும்போது, இவங்களும் நம்மளுக்கு டீலிங் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்த விட்டு வெளிய போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நத்தியும் பக்கீனும் தனியா உட்காந்து பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நத்திக்கு கொஞ்சம் கோவமா இருக்கு. இத்தன நாள் இவன் தான் உண்மையான பக்கீன் அப்படிங்கிறத மறைச்சுக்கிட்டு தன்கிட்ட பழகியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால பக்கீன் கிட்ட போயிட்டு, "நீ இத்தன நாள் நீ ஒரு சிஇஓ அப்படிங்கிறத மறைச்சுட்டு, ஒரு குப்பைக்காரன் மாதிரி வேஷம் போட்டு என்ன வச்சு நீ ஃபன் பண்ணிட்டு இருந்திருக்க அப்படிதானேன்னு" கேட்கும்போது, பக்கீன் வந்து "அப்படிலாம் இல்ல. உன்கிட்ட அத சொல்றதுக்கு எனக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கல" அப்படின்னு சொல்லும்போது, இவன் அத சுத்தமாவே நம்ப மாட்டேங்கிறான். "இப்ப நான் என்னோட சிச்சுவேஷன் காரணமாக உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பட் இருந்தாலும் அதுக்கப்புறம் உன்னோட காசுல இருந்து ஒரு காச கூட நான் தொடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசுறான். அப்ப இவனும் வந்து "என்ன மன்னிச்சுடு" அப்படின்னு சொல்லி கெஞ்ச ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் இவன் அவன தள்ளி விட்டுட்டு, "கொஞ்சம் என்கிட்ட இருந்து தள்ளி இரு" அப்படின்னு சொல்லும்போது, பக்கீன் வந்து "நான் உன்ன லவ் பண்றேன். ஏன் இப்படிலாம் பண்ற?" அப்படின்னு சொல்லும்போது, "எது நீ என்ன லவ் பண்றியா? எனக்கு உன்கிட்ட இருந்து எதுவுமே தேவையில்ல. என்னை விட கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே இரு" அப்படின்னு சொல்லும்போது, இவனும் வந்து ஃபீல் பண்ணிட்டே வெளிய ஒரு இடத்துல
நின்னுகிட்டு இருக்கான். ஜோவுமே இங்க வந்து கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லும்போது, பக்கீன் வந்து நான் யாரு அப்படிங்கிற உண்மை நதிக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றான். அப்ப ஜோ வந்து இது நல்லது தானே, எனக்கா இருந்தாலும் இதை நம்ம சொல்லிதானே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, இவன் வந்துட்டு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, அவன் என்னை விட்டுட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் டைவர்ஸ் பண்ணிட்டு போறேன்னு சொல்றான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் ஜோக்கு ரொம்பவே பதட்டமாகுது. இந்த விஷயம் பாட்டிக்கு தெரிஞ்சா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்ப பக்கின் தான் ரொம்பவே பதட்டப்படாதீங்க, நிதானமா எதுனாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க பேசுனது எல்லாத்தையுமே தள்ளி நின்னு எல்லாருமே கேக்குறாங்க. இருந்தாலும் இவங்களுக்குள்ள இவன் தான் உண்மையான பக்கினா இல்லையா அப்படிங்கறதுல இன்னுமே டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்பதான் ஐரின் சொல்றா, நீங்க அவங்க பேசுறத கொஞ்சம் கேட்டீங்களா? கல்யாணத்துக்கு அப்புறம் நதி வந்து பக்கீனை டைவர்ஸ் பண்ண போறானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நதி வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நதியை பத்தி நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ அவனோட மனசுக்குள்ள நான் இப்போ கூட உன்னை ட்ரஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பான். அப்போன்னு பார்த்து பின்னாடி ஐரின் இவனை கூப்பிடும்போது இவனும் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்குறான். ஐரின், நீ இந்த மாதிரி ஆக்ட் பண்ற ஆளை செலக்ட் பண்றதுக்கு பதிலா நீ என்னையே கூட வந்து செலக்ட் பண்ணியிருக்கலாம், அதுதான் உனக்கு கரெக்டா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ பக்கினோட பாட்டி வேற வர போறாங்க, அவனோட உண்மையான ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய போகுது அப்படின்னு சொல்லும்போது, இதனால நத்தியுமே நீ இப்போ என்னதான் சொல்ல வர அப்படின்னு கேட்கும்போது இவன் வந்துட்டு நான் இப்போ கூட உன்னை நினச்சிக்கிட்டே தான் இருக்கேன், என்னால் எவ்வளோ காசு வேணாலும் உனக்கு கொடுக்க முடியும், கொஞ்சம் என்னை பற்றி கூட நீ யோசிச்சு பார்க்கலாம், நான் உனக்கு திருப்பியும் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் இவன் வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உருகுற மாதிரி பேசுகிறான். ஆனால் கடைசியில் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அந்த நடிப்புக்காரனே போய் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் நத்தீனுக்கும் பக்கினுக்கும் இடையில கல்யாணம் நடக்க போகுது. அப்போ திடீர்னு ஐரினோட அப்பா வர அங்கே உள்ள நுழைஞ்சிட்டு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, ஏன்னா இவன் தான் உண்மையான பக்கின் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரமுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம உண்மையான பகீன் அவரோட சைல்ட்ஹுட் ஸ்வீட்டார்ட்ட தான் லவ் பண்றதா நான் கேள்விப்பட்டேன். ஆனா இங்க என்னடான்னா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. இவன் வந்து அவனோட சைல்ட்ஹுட் ஸ்வீட்டார்ட் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப நத்தி வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரிலாம் எதுவுமே நடக்கல, இதுக்கு முன்னாடியே எனக்கு அவனை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி அவனை மீட் பண்ணதை பத்தி சொல்றதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அவனுக்கு சரியா ஞாபகம் வர மாட்டேங்குது. உடனே பகீன் தான் அதை பத்தி ஞாபகப்படுத்த ஆரம்பிக்கிறான். அவனை ஃபர்ஸ்ட் எந்த பார்க்ல பார்த்தானோ அந்த பார்க்கை பத்தி சொல்லிட்டு அவங்க எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்களோ அதை பற்றிலாம் சொல்லும்போது இவன் வந்து இவன் தான் உண்மையான பக்கீன் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு இவன் கிட்ட வரான். இப்போ பக்கீன் நத்தி கிட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால நான் உடனடியாக அப்ராடுக்கு போகணும் அப்படின்ற நிலைமை ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் திருப்பி உன்னை பார்க்கறதுக்கு என்னால் வரவே முடியல, அதுக்கெல்லாம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ நத்தியுமே அப்படின்னு நீ தான் உண்மையான பக்கீனா அப்படின்னு கேட்கும்போது இவன் இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததோ அதெல்லாம் ஞாபகப்படுத்த ஆரம்பிக்கிறான். அந்த ரேபிட், அதுக்கப்புறம் அந்த ரிங்கு, இதெல்லாம் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இவன் கன்ஃபார்மே பண்ணிடுறான். இப்போ இடையில ஐரினோட அப்பா வேற வந்துட்டு நீங்க 2 பேரும் நல்லாவே நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பக்கீன் வந்து நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, எது உண்மை அப்படிங்கிறது பாட்டி வந்த உடனே உங்களுக்கு நல்லாவே புரிய வரும் அப்படின்னு சொல்லும்போது அப்போன்னு பார்த்து அந்த இடத்துக்கு பாட்டியுமே வராங்க. இப்போ பக்கீன் நத்திக்கிட்ட பாட்டியை பத்தி ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டு இருக்கான். இடையில இந்த ஐரினோட அப்பா வேற வந்துட்டு இவன் தான் உண்மையான பக்கீனா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட பாட்டி டென்ஷன் ஆகிட்டு அவங்களோட கையிலே ஒரு அடி அடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக பக்கீனை பார்க்க போகிறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் ரொம்பவே சகஜமாக பேசிக்கிறாங்க. அப்போ தான் பாட்டி கேட்குறாங்க, உன்னை யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதனால நீ கொஞ்ச நாளாக குப்பை பொறுக்கிறவனோட வேஷத்தில் இருந்தியே, அதெல்லாம் இப்போ சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது இவனும் எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதனால ஐரனோட அப்பாவுக்கு எங்கே நம்மளோட பிஸ்னஸ் பாதிக்கப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. ஸ்ட்ரைட்டாக பக்கீனோட காலிலேயே போய் விழுந்துட்டு சாரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பக்கீன் வந்து இதை ஒத்துக்க மாட்டேங்கிறான். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு வெட்டிங்க்கான இன்விடேஷனே கொடுக்கல, அதை வாங்காமல் நீங்கள் இங்கே வந்ததே தப்பு, அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறத்துலேருந்து உங்களுக்கும் எனக்கும் இடையில இருக்கிற பிஸ்னஸ் டீலிங் எல்லாமே கேன்சல் ஆக போகுது அப்படின்னு சொல்லும்போது இவர் ரொம்பவே வேண்டான்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிக்கிறாரு. இருந்தாலும் இவன் விடுற மாதிரி இல்லை. அங்கே இருக்கிற பாடி கார்டை கூப்பிட்டு ஐரினோட அப்பாவை வெளியே துரத்திடுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி நத்தியோட கையை டச் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் 2 பேரும் ஒரு நல்ல பேராக இருப்பீங்க அப்படிங்கிறதுக்கான நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இடையில நத்தியோட பிரதர் வேற அப்பா கிட்ட போயிட்டு இங்கே என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா, ஐரனை வந்து வெளியே துரத்திட்டாங்க, அதே நேரம் இவங்க 2 பேத்துக்கும் இடையில கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் அப்பா வந்துட்டு இதில் என்ன இருக்குது, எல்லாமே நல்லா தானே நடக்குது, இந்த கல்யாணத்தால் நமக்கும் ப்ராஃபிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை ரொம்பவே ஹாப்பியாக ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்கீன் கிட்ட போயிட்டு நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு ரொம்பவே சந்தோஷம்தான், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொடுக்க வேண்டிய வரதட்சணையை மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது
இத கேட்ட நத்திக்கு கடுப்பாகுது. எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு தான் இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன்ல கத்திக்கிட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல இருக்கிற பகீனும், எங்களோட கல்யாணம் இப்ப கிடையாது. 15 வருஷத்துக்கு முன்னாடியே நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படிங்கிறத ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டோம். ஆனா இப்போ நீங்க வந்து நான் இவன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பெசாட்டி நீங்க வேணும்னா டவுரி குடுங்களேன் அப்படின்னு கேட்கும்போது, அப்பா வந்துட்டு அதெல்லாம் என்னால எப்படி முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் பக்கீனும் இந்த பாட்டியும் விடுற மாதிரி இல்ல. அங்க இருக்கிற பாடி கார்ட கூப்பிட்டு அம்மாவையும், அப்பாவையும் வெளிய தொரத்தி அனுப்பிச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் கல்யாணம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இப்ப 2 பேரும் மாத்தி மாத்தி ரிங்க போட்டுட்டு, இந்த கல்யாணத்துல எனக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சம்மதத்த சொல்றாங்க. அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே மாப்பிள்ளையும் கிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கிஸ்ஸுக்கு நத்தி தான் ரெடி ஆகுறான். இத பார்த்த பகீன் வந்து வேணும்னே சிரிச்சுக்கிட்டே நிக்கிறானே தவிர, கிஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கூட கிட்ட வரமாட்டேங்கிறான். இதனால இவனுமே டென்ஷன் ஆயிட்டு, நான் தான் சிக்னல் குடுக்குறேன்ல, என்னோட சிக்னல புரிஞ்சுகிட்டு நீ இதெல்லாம் ஒழுங்கா பண்ண மாட்டியா? அது மட்டும் இல்லாம 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பகீன் இப்படி கிடையாது. நான் நம்மளுக்கு இடையில இன்விடேஷன் கார்டு வந்து பிரிண்ட் பண்ணும்போதே நெனச்சுக்கிட்டேன். நீ கண்டிப்பா அவனா இருந்த அப்படின்னா, நான் உன்ன விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இருக்கிற பகீனுக்கு பதிலா 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பகீனே பரவால்ல அப்படின்னு சொல்லும்போது, பகீன் வந்து சிரிச்சுட்டு, "சும்மா பப்ளிக் பிளேஸ்ல என்ன சீண்டி பார்க்குற வேலையெல்லாம் வச்சுக்காத" அப்படின்னு சொல்றான். இப்ப நத்தியும் பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்படியே இவன் கிஸ் பண்ணவே மாட்டேங்கிறான். இதுக்கு மேல இவன இப்படியே விட்டா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு, இவனே ஃபர்ஸ்ட் கிஸ்ஸ பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பகீன் கிட்ட, "இதுக்கப்புறம் நான் உன்ன கிஸ் பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, பகீன் வந்து சிரிச்சுக்கிட்டே, "என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்கிட்ட இருந்து தப்பி ஓட முடியும்னு நீ என்ன நினைக்கிறியா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, இவனும் பதிலுக்கு கிஸ் பண்றான். இதோட இந்த மூவியும் ஹேப்பியா முடியுது. இந்த மாரி நெறைய மூவி பார்க்கறதுக்கு மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே தேங்க்ஸ். பை.